ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேனல் முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டே வழி தான். பட் ஆனால் அந்த முருகா அக்கௌண்ட் இல்லை. ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட்டை லாஸ்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். இன்னொரு வேர்ல்டை டெலீட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஒரு வேர்ல்டை டெலீட் பண்ணிட்டேன், சரிங்களா? ஸோ பட் இதுலேயும் அந்த டைம்லைன் ஸ்டோரியை நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோரி வேணும் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். ஸோ இப்போதைக்கு அதே செட்டிங்ஸ் தான், எல்லா ஸ்கின்னை மட்டும்தான் மாற்றுவேன். அதே மாதிரி மேலாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ ரைட்டு கேரக்டர்லாம் டிசைன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வாங்க உள்ளே போகலாம். ஸோ ரைட்டு, ஸோ அந்த ஒன்லைன் ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போதைக்கு அந்த டே 1லேருந்து நம்ம விளையாடலாம். இந்த ஒரு வீடியோவில் டே 1 to day 5 வரைக்கும் எல்லாமே நான் என்னென்ன பண்ணுன்றது எல்லாமே வந்துடும். ஸோ ஓகே, இப்போதைக்கு டே 1 எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா பாஸ்னப் சைடாக இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு உன்னோட ஃபார்மிங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்மளும் வெளியே போய் கொஞ்சம் நிலத்தை க்ளீன் பண்ணி இந்த ஒரு இதெல்லாம் நட்டு. ஸோ ரைட்டு, இப்போதைக்கு நம்மள்கிட்ட இருந்த அளவுக்கு சீட்ஸை பிளான்டிங்கும் பண்ணியாச்சு, அதே சமயம் அதுக்கு ஃபார்மும் ரெடி பண்ணியாச்சு. இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் போய் பொட்டேட்டோ சீட்ஸை வாங்கிட்டு வருவோம் வாங்க. ஸோ டைமை பார்க்க மறந்துட்டேன். 8:30 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் அவன் திறப்பான். நம்ம 8:30 மணிக்கே வந்துட்டோம். கஸ் வந்தான், அவங்க கூட ஹலோ அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க மாதிரி எல்லாத்துக்கூடையும் இன்ட்ரடக்ஷன் ஆகும். மணி 9 ஆன உடனே உள்ளே போயாச்சு. போய் பொட்டேட்டோ சீட் எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோவையும் வாங்கிட்டு வந்துடலாம். தூளிப்பே பேசாமல் வாங்கிடலாமோ? 25 வாங்க முடியுது, 5 கரெக்டாக இருக்கும். பொட்டேட்டோ எவ்வளோ வாங்க முடியுது? 10 வாங்க. சரி, அப்போ நம்ம தூளிப்பே வாங்கிக்கலாமா கைஸ்? இது 7, ஜாஸு 16 வேணாம். சரி ஓகே, நம்ம பொட்டேட்டோவே வாங்கிக்கலாங்க. ஏன்னா அதான் ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு போகும். ஸோ இதையே வாங்கி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 10 சீட்ஸுக்கும் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு நம்ம ஃபார்ம்லேயே கொஞ்சம் இடத்த கிளியர் பண்ணிட்டு இந்த டே 1 நம்ம எர்ன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு க்ளீன் பண்ணலாமா? ஓகே, 4% ஆஃப் எனர்ஜி தான் இருக்குது. இதுவே போதும், ஃபுட்டும் சேர்ந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு செஸ்ட்டை செஞ்சு நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இந்த ஒரு டே 1 எர்ன் பண்ணிக்கலாம். ரைட்டு, டே 1 இந்த இடத்துல நம்ம எர்ன் பண்ணிக்கலாம். டே 2 காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது நாளையத்தோட வெதர் ரிப்போர்ட் என்னன்னு எனக்கு இன்றைக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் $1 மட்டும் பார்த்தேன். இன்றைக்கி லிட்டில் எக்ஸ்ட்ரா லக்கம். ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி ஃபிஷ்ஷிங்காக சூப்பராக காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நம்மளோட ஃபார்முக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வர அந்த மெயிலை படிச்சுட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம். போகிற வழியிலே எனக்கு ஒரு டஃபோடிலும் கிடச்சிதா, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வரும்போது முடிஞ்சால் ஹேலைக்கு தரலாம். சாரி ஹேலே இல்லை, எமிலி கைஸ். ஸோ பீச்சுக்கும் வந்தாச்சு. இங்கே வழக்கம் போல் வில்லி என்னால் இந்த சால்ட்டி சீஸ்லேருந்து வரவே முடியல. நான் புது ஃபிஷிங் ராடை வாங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு காசு சம்பாரிச்சிட்டு, அதனால் இந்த பழைய ஃபிஷிங் ராடை நீ வச்சுக்கோ, இந்தாடா இதை வச்சு நிறைய மீனை பிடிச்சி என் கடை இங்கே பின்னாடி தான் இருக்குது, அங்கேயே கொண்டு வந்து விற்றுரு. ஏன்னா அப்போ தான் என்னோடய ஷாப்பையே என்னால் பெருசாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு ஃபிஷிங் ராடையும் வந்து அமுச்சு விட்ருவோம். எப்படி ஒரு கட்சின்னு எவ்வளோ சுருக்கி சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஃபிஷிங் நம்மளோட இன்வென்ட்ரி ஃபுல்லான காரணத்தினால் இப்போதைக்கு நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் வில்லிகிட்ட விற்றுட்டு வந்துடலாம். ஓகே, இட்ஸ் எனாஃப். அப்போ நம்ம நாளைக்கு காலையில் நம்ம கையில் 350 ரூபா இருக்குமா? ஆமாம், கரெக்டு. ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு ரிவர் ஜெல்லி இருக்குது, அதோட வேல்யூ 200 ரூபா. திங்க் ஏதாச்சும் கிடச்சா அதையும் விற்றுட்டு போயிடலாம். அப்படியே 2 தேன் உடச்சா எனக்கு லாஸ்ட் புக்குன்ட்டு தான் ஒரு புக்கு கிடச்சிருச்சு. இதனால் லைப்ரரி எக்ஸ்பேண்ட் வேறு ஆகிடுச்சோம். அடக்கருமத்தை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி இன்னொன்று பீச்சில் இங்கே கூட நம்ம நினச்சா ஃபார்மிங் பண்ணலாம், தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஆனால் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், தண்ணி ஊற்றணும். சரி ஓகே, நான் வளர்றேன்னு புரியுது. இப்போதைக்கு இதை விற்றுட்டு போயிடலாம்.
ஓகே, அப்போ நாளைக்கு காலையில் நம்மள்கிட்ட 440 ரூபாய் இருக்குங்க. சரி விடுங்க, வாங்க போகலாம். கஸ் வந்து ஒரு ஜோஜா கோலா கேட்டிருந்தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். 2 பேர்த்தோட ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆனேன். அப்புறமா நம்ம தேடி வந்த அந்த தூளிப் பல்பை ஒரு 15 சீடு முடிஞ்சால் வாங்கலாம்னு நினச்சேன். பட் முடியல. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலைவிதி. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கிட்டு போகலாம். 10 மட்டும் வாங்கிக்கலாமா? வேணாம், 2 சீட்ஸே வாங்க வேணாம். உட்காந்து காசை ஏற்றலாம். ஓகே, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தேடி வந்து எமிலியும் இருக்கா. ஸோ அதனால் ஓடிப்போ. டேய் போடா. எமிலி கூட இன்ட்ரடக்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நல்லா கொஞ்சம் பேசவும் செஞ்சேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கூடையுமே இங்கே பேசின விட்டு இன்ட்ரடக்ஷனில் 8 பேர்த்தோட நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆகிருக்கோம். ஓகே, நல்லா தான். லெட்ஸ் கோ. இப்போதைக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் ஃபார்மில் ரெடி பண்ணிட்டு உங்களை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜியோட ஒன்று கண்டுபிடிச்சது. இங்கே என்னமோ புல் நெஞ்சிட்டு இருக்கேன்னு எடுத்தால் 3 கேரட் சீட் கிடச்சிது. இதையும் பிளான் பண்ணிடலாம் நம்ம ஃபார்மில். ஸோ ரைட்டு, எக்ஸாஸ்டட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டோம். டே 2 இந்த இடத்துல என் பண்ணி. சரி ரைட்டு, இப்போதைக்கு டே 2 என் பண்ணியாச்சு. ஃபோரேஜிங்கில் டெவலப் ஆகிருந்தோம். ஃபோரேஜிங்கில் கொஞ்சம் நான் போட்டிருந்தேன். எனக்கு 290 ரூபாய் டோட்டலாக அமௌண்ட் கிடச்சிருந்தது. டே 3 என் கையில் 510 ரூபாய் இருக்குன்ற ஒரு கணக்கோடு வந்தேன். பட் எவ்வளோ இருந்ததுன்னா 432 ரூபாய் தாங்க. 530 ரூபாய். சரி ஓகே, இன்றைக்கி தண்ணி ஊற்ற தேவையில்ல. நான் இந்த டே ஃபுல்லாகவே நான் ஃபிஷ்ஷிங்கில் இறங்குவோம், முடிஞ்ச வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தா நேற்றுக்கு ஜியோட எடுத்ததுனால ஃப்ளின்ட் வந்து ஜியோட உடைச்சி நம்ம அதுக்குள்ளே வந்து காப்பர் ஓரஸை கண்டுபிடிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நமக்கு ஃபர்னான்ஸோட ப்ளூ பிரிண்ட்டு தந்தான். இன்றைக்குமே எனக்கு ஒரு டஃபோடில் ஃபோரேஜிங் பஸ் ஸ்டாப்பில் கிடச்சிது. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் லீக் அண்ட் டேண்டாலியான் அப்படின்ற ஒரு 2 பொருட்களும் கிடச்சிது. இது 2த்தையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி சேல்ஸுக்கு போடுறோம். இன்றைக்கும் பீச்சில் ஏதோ நெண்டிட்டு தான் இருக்குது. பட் என்ன, அது உடைக்கிறதுக்கு நம்மள்கிட்ட தான் இல்லை. பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளோட சோலோ வேர்ல்டில் எங்கே உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவோமோ அதே இடத்துக்கு ஃபிஷ்ஷிங்க்கு போய்க்கலாம். இப்போதைக்கு அங்கே உட்காந்து நான் ஃபிஷ்ஷிங்காக ஆரம்பிக்கிறேன். வேண்டிய அளவுக்கு இப்போதைக்கு மீன் பிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம பாதி எனர்ஜியும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம ஃபார்முக்கு ரிட்டன் ஆகலாம். ரைட்டு, இப்போதைக்கு வாங்க நம்ம எல்லா மீனையும் விற்கலாம். எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கலாம். அடி 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 கையே இது நேரம். நம்ம போன வீடியோவில் கண்டுபிடிச்ச மாதிரியே இதை வச்சுக்கிட்டாச்சு. டே 5 வரைக்கும் இருக்கும் நல்ல. அண்ட் அடுத்த வீடியோ இதே இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். டே 3லேருந்து டே 10 வரைக்குமே அந்த வீடியோவில் பார்த்துடலாம். Until then, bye from Muruga Gaming. Bye guys.